அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி மே 1ஆம் தேதி நடந்து முடிந்தது. இந்த குரு பயிற்சியில் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை குரு பகவான் தரப்போகிறார், அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியால் மேசராசிக்காரர்கள் எப்படியான வாழ்க்கையை வாழப்போகிறாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிலும் சனி, ராகு, கேது, குரு பயிற்சிகள் அதீத முக்கியத்துவம் பார்க்கப்படுது. குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறி சம்பவங்கள் நடந்திருக்கு. குடிசையில் இருப்பவன் கோட்டைக்கு சென்று விட்டான் என்று சொல்வாங்க. அப்படி பலரின் வாழ்க்கை குரு பயிற்சி மூலம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சியால் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது, குரு பகவான் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார், அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மேச ராசியில் கால புருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசம். இதில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடக்கம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசிக்காரர்கள் அனைத்திலும் முன்னிலையில் இருக்க முயல்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் கடந்த ஒரு ஆண்டாக ராசிக்குள் அமர்ந்த குரு பகவான் முடியப் போகிறார். முடிந்து மே 1ஆம் தேதி இந்த பயிற்சி நடைபெற்றது. இதனால் பண வரவில் தாமதம், வேலை பதவிகள் கிடைப்பதில் தடை, ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனை என்று ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டே இருந்தது. இந்த ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு அப்படியே அடியெடுக்க வைத்திருந்தார். இனி அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவீங்க. தடைப்பட்ட பதவி, வேலை, அரசு வேலையில் அனுகூலம் ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும். திருமணம் எதிர்பார்க்கும் மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக இதுவரை பரிகாரங்கள், வைத்தியங்கள் என்று செய்து பார்த்த ஏமாந்து போயிருந்த இந்த ஆண்டு உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்க வாய்ப்பிருக்கு. இதுவரை அடுத்தவர்கள் புண்படும்படி பேசி பலரின் நட்புகளை இழந்தவர்கள் இனி பேச்சில் இனிமை கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க. நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். செல்வம் பல வழிகளில் வரும். வீடு மனை வாங்கும் ஆவல் உங்களுக்கு பிறக்கும். குரு பகவானின் பார்வை 6, 8, 10 ஆகிய வீடுகளில் விழுகிறது. 6ஆம் வீடான கன்னியை குரு பார்ப்பதால் இனி கடனின் ஒரு பகுதியை நீங்கள் பைசல் செய்வீங்க. வீடு வாங்க புதிய கடன் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். பிரச்சனை கொடுத்த சத்ரு இனி ஓடி ஒளிவாங்க. மனதில் இறை சிந்தனை அதிகரிக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆயுள் விருத்தியாகும். குரு பகவானின் பார்வை 10ஆம் வீட்டில் விருவதால் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். புதிய வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை தேடி வரும். உங்களுக்கு சக ஊழியர்கள், அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியாதிபதியான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த வில்லகங்கள் நீங்கும். மேசராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி கிட்டத்தட்ட கடந்த 20 வருடங்களாக படாத பாடுபட்டு வந்தவர் என்று கூற வேண்டும். மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை, கழுத்தை நெரிக்கும் கடன், குழந்தைகள், வாழ்க்கையில் பிரச்சனை, சொந்த வீடு இல்லை, சொந்தமாக இருந்த நிலம் எல்லாம் போச்சு என்று மிகுந்த மன உளைச்சலில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருந்தவர்கள் இத்தனை வருடம் நீங்கள் கஷ்டப்பட்டதற்கான பலன் கிடைக்கப் போகிறது அப்படின்னே சொல்லலாம். ஆளை பார்த்தாலே இவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லும் அளவிற்கு மோசமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்து வந்தது. இந்த தோல்விகள் மறைக்க வெளியே கோபமாக செயல்படுவது, உங்களிடம் யாரும் துணிந்து பேச முடியாத அளவிற்கு முரட்டுத்தனமாக இருப்பது என்று இத்தனை காலம் வாழ்க்கையே கழித்து வந்தவர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன் தேடி வந்த சில நல்ல வாய்ப்புகளை கூட நழுவ விட்டு துடித்து கொண்டு இருந்தவர்கள் இத்தனை காலம். இனி கவலை வேண்டாம், இது எல்லாம் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் குரு பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புது பணம் உங்களுக்கு இருக்கிறது என்று கமெண்ட் அடிப்பார்கள். அப்படி புது பணம் வந்தவர்கள் போல உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீடு, ஆரோக்கியம், குடும்ப, நிலம், திருமண, பணம் மற்றும் என்று எல்லாம் கொட்டப்போகிறது.
குபேர யோகம் அடித்து தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி, குரு பார்வை 6, 8, 10ஆம் வீடுகளில் விழுகிறது. 6ஆம் வீடான கன்னியை குரு பார்ப்பதால் இனி கடன்ல ஒரு பகுதியை நீங்கள் பைசல் செய்வீங்க. வீடு வாங்க புதிய கடன் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். பிரச்சனை கொடுத்த சத்ரு இனி ஓடி ஒளிவார்கள். மனதில் இறை சிந்தனை அதிகரிக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதால ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆயுள் விருத்தியாகும். குரு பகவானின் பார்வை 10ஆம் வீட்டில் விழுவதால் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். புதிய வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை தேடி வரும். தொல்லை தந்த சக ஊழியர்கள், அதிகாரிகள் உங்களுக்கு மாறப்போகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக குருவின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் நீங்கும். அரசு காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடியதாக இருக்கு. விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளை அவர்கள் ஆசைப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சேர்ப்பீங்க. அதிக வட்டிக்கு கடனை தீர்த்து புது வழி உங்களுக்கு பிறக்க போகிறது. நட்பு வட்டாரம் விரிவடைவ போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களின் சுகாதிபதியான சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் காற்றோட்டம், தண்ணீர் வசதி உள்ள வீட்டிற்கு குடி புகுவீங்க. தாயாருக்கு இருந்த மூட்டு வலி, நெஞ்சு வலி குறையும். அவருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். கலை இசையில நாட்டம் பிறக்கும். வீடு கட்ட தாமதமான உங்களுக்கு காலம் வந்துவிட்டது. புது வாகனம் வாங்குவீங்க. இது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் செவ்வாயின் மிருகசீரிசன் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. சகோதரிக்கு திருமணம் முடியும். வெளி மாநிலங்களில் புண்ணிய தலங்களில் சென்று வருவீங்க. புதிதாக வீடு, மனை வாங்குவீங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ரசனைக்கேற்ப கடையை அலங்கரிப்பீங்க. வாடிக்கையாளர்களுக்கு உங்களுக்கு விரும்பி வருவாங்க. பழைய பாக்கிகள் எளிதாக வசூலாகும். வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் புதிய லாபம் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை எதற்கெடுத்தாலுமே உங்களை குற்றம் சொல்லி கொண்டு இருந்த மேலதிகாரிகள் இனி பணிந்து போவாங்க. சக ஊழியர்கள் உங்களை ஏளனப்படுத்தி பேசினார்களே, இனி உங்களை மதிப்பார்கள். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்களுக்கு பக்கம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சில வாய்ப்புகள் தேடி வரும். கணினி துறையினரில் இழந்த சலுகைகளை மீண்டு பெறக்கூடியதாக இருக்குது. குரு மாற்றம் பிரச்சனைகளின் பிடியில் இருந்து விடுபட வைப்பதுடன் வாட்டி இருந்த உங்களின் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அதிகமாக நீங்கள் கவலைப்படக்கூடியதும் இந்த தீரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த பயிற்சி காலத்தில் கடின உழைப்பை நீங்கள் மேற்கொள்வீங்க. பொருள் மற்றும் செலவு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. தொழில் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு பொருளாதார ஆதாயங்களில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை வழிவகுக்கும். சிறந்த முதலீடு மேற்கொள்வீங்க. உங்கள் கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. திருமணத்திற்கு காத்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களின் தந்தை ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க. மூத்த உடன்பிறப்புகள் உறவுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவை ஈகோவை விட்டு கொடுப்பது நல்லது. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.